வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ஸோட லேட்டஸ்ட் கிளிக்ஸ் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பதிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டோரிலையும் சரி, அவங்களோட லேட்டஸ்ட் பிக்சர்ஸ் அண்ட் தென் லேட்டஸ்ட் ஆக்டிவிட்டிஸை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களா என்னன்னு தெரியல. டெய்லியும் வந்து ரெகுலராக போஸ்ட் போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சீசனில் இருக்கிறவங்க வந்து அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னோட புரிதல் படி. ஸோ இப்போ யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்க அண்ட் தென் என்னென்னலாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது அமாங் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றி அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ரீசெண்டாக தர்ஷிகா நியூ போஸ்ட் அப்படின்ற மாதிரி ஸ்டோரியில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதில் இந்த ஃபோட்டோ ஷூட்ஸில் அவங்க எடுத்த பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. அதை தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்த 2 ஃபோட்டோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இவங்க லைக் ரெகுலராக வந்து போஸ்ட் போடுறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் தென் இவங்க வேறு ஏதாவது ப்ராஜெக்டில் கமிட் ஆவாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களோட ரசிகர்கள்லாம் வந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சத்யா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வைப்பில் இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டெய்லியும் ஒரு மல்டிபிள் போஸ்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட் கிளிக்ஸ். அண்ட் தென் ஜெஃப்ரி கூட ஒரு சாங் பேக்ரவுண்டில் பாட்டு போட்டுட்டு லைக் இந்த பர்டிகுலர் மேனரிசம்லாம் வச்சு ஒரு சாங் மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஜெஃப்ரி கூட அவர் இருக்கிற மாதிரி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வைப் மோடில் இருந்தது. அதுக்கப்புறம் எஸ் அன்ஷிதா வேற ஒரு லைக் ஃபோட்டோ ஷூட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் தான் வந்து இது. ஸோ இவங்க நியூவாக ஒரு ஆன்லைன் க்ளோத்திங் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. அதுக்கான ஃபோட்டோஸும் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். பட் இது வந்து அதுக்கானது கிடையாது. ஸோ அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுல அவங்க பேஜில் மட்டும் தான் போடுவாங்க. பட் இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்த ஒரு ஃபோட்டோ ஷூட் பேஜில் இருந்து இது எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் இது. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் பிக்சர்ஸ். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் பிக்சர்ஸ் வந்து லேட்டஸ்ட் பிக்சரான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இது வந்து ஃபேன் பேஜில் ஷேர் பண்ணப்பட்ட பிக்சர்ஸ் ஆஃப் சௌந்தர்யா. ஸோ அவங்க வந்து வெளியே எங்கே போயிருக்காங்க. ஸோ அங்கே எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவும் சரி ஃபேன்ஸ் பேஜில் வந்து ஷேர் பண்ணப்பட்ட பிக்சர்ஸ் சௌந்தர்யா ஃபேன்ஸ் பேஜில். ஸோ லேட்டஸ்ட் கிளிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சவுண்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு விஜய் டிவி ப்ரோக்ராமில் இவர் கலந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் முத்துக்குமரனோட லேட்டஸ்ட் பிக்சர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜெஃப்ரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பிக்சர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதை வந்து அவரோட பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அன்ஷிதா நான் சொன்னல அவங்க வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கிளாத்திங் பிஸ்னஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக இவங்களோட பேஜில் இவங்க எடுத்து போடுறாங்க. அதில் ஒன்று தான் இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் எஸ் பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ஸ் பற்றி பார்த்தோம். ஆனால் ஒன்று இன்னும் மீதி இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி. ஸோ அவங்களோட ரீசெண்டாக அவங்களோட பர்த்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வேறு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. வேறு எங்கேயோ வந்து ட்ரக்கிங் ஃபஸ்ட் டைம் அவங்களோட லைஃப்பில் ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது. இப்போ நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பர்த்டேயில் அது வந்து எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் நிறைய 20 பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ட்ரெக்கிங் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் அப்படின்றதையும் வந்து அந்த போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பிக்சர்ஸையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ட்ரெக்கிங் போகிறப்ப அங்கே வழியில் எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வி ஆர் அட் அல்டிடியூட் அப்படின்ற மாதிரி அந்த அல்டிடியூட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆனந்தி கூட அவங்களோட பர்த்டேவை ஸ்பெஷலாக ஆக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெமரபிள் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரெக்கிங் போயிருக்கீங்களா இந்த மாதிரி அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அமீர் பாவனி. ஸோ இவங்க வந்து பிக் பாஸ் சீசன் 7ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஒரு பேர். ஸோ 7ஆ 6ஆன்னு தெரியல. ஸோ அப்போ அவங்களோட பேர் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய லைக் ரூமர்ஸ் இருந்தது, கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கடைசியாக அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பேர் ஆக போகிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ இவங்களோட ரீசெண்ட் பிக்சர்ஸ் தான் வந்து இது. அதுக்கப்புறம் ரம்யா பாண்டியன். ஸோ அவங்களோட ஹஸ்பண்டோட ஒரு சில ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருக்காங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் தென் மணி வந்து அவங்க குட்டீஸ் கூட ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி வேற ஒருத்தர் அந்த செல்ஃபி எடுக்கிற மாதிரி பிக்சர்ஸ் வந்து அவரோட பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் ஆக்டிவாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ட் தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் கமிட் ஆனாலோ இல்லை இவங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் இல்லை அவங்களுக்கான சாங் ஆல்பம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இவங்க வேறு ஏதாவது செலிப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது மீட்டப் அந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட் இவங்க கண்டக்ட் பண்ணாங்க அமாங் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னாலும் அதை பற்றின அப்டேட் நம்ம சேனலில் வரும். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் தென் மூவி ரிலேட்டட் அப்டேட்ஸ் நம்ம தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ். பை.